இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் காபி நாற்றங்கால் வளர்ப்பு குறித்து சேலம் மாவட்டம் ஏற்காடு தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையத்தின் உதவி வேளாண்மை அலுவலர் கே முருகன் அவர்கள் தரும் தகவல்கள். இன்று நாம் பார்க்கும் தலைப்பு காஃபி நர்சரி, காஃபி நாற்றங்கால் தயாரிப்பு முறை மற்றும் காஃபி நாற்றங்கால் பராமரிப்பு பற்றி பார்க்க போகிறோம். நம்ம காஃபி நாற்றங்கால் முதல்ல நம்ம தயாரிக்கும் போது முதல்ல அந்த இடம் ஷேட் நெல், டெம்பரரி நெல் இருக்கிற மாதிரி ஒரு இடம் நம்ம பயன்படுத்திக்கணும். டெம்பரரி நெலுக்கு பதிலாக நம்ம இங்கே ஷேட் நட் நம்ம போடுவோங்க. அந்த ஷேட் நட் போட்டு அதுக்கப்புறம் காஃபிக்கு பெட்டு நம்ம தயாரிக்கணுங்க. அந்த பெட்டு தயாரிக்கும் போது காஃபிக்கு அந்த நீளம் தேவைக்கேற்ற நீளம் இருக்கலாம். அதிகபட்சமாக 10 அடி வரலையும் நீளம் இருக்கலாம். அகலம் 3 அடி அகலம் இருக்கலாம். 90 சென்டிமீட்டர் அகலம். உயரம் 15 சென்டிமீட்டர் உயரம், அதாவது அரை அடி உயரம். அது மாதிரி ஒரு பெட்டு தயாரிக்கணும். பெட்டு பண்ணி ஒரு மேட்டுப்பாத்தி தயாரிக்கணும். அந்த மேட்டுப்பாத்தியில் மணல், அதுக்கப்புறம் சத்துள்ள மண், தொழு எரு, மக்கிய தொழு எரு கலந்து அந்த மேட்டுப்பாத்தியில் நம்ம சமமாக பரப்பிடணுங்க. பரப்பிட்டு அதுக்கப்புறம் அதனுடைய மண்ணுடைய மேலே இருக்கிற சிறு சிறு துண்டுகளாக உள்ள கற்களை முழுமையாக அகற்றிடணுங்க. அதுக்கப்புறம் முழுமையாக அகற்றிட்ட பிறகு நம்ம என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு நாள் முதல் நாள் இந்த பெட்டு அந்த மேட்டுப்பாத்தி தயாரிப்பு பணியை சிறப்பாக செஞ்சு முடிச்சுட்டு, 2வது நாட்கள் நம்ம விதையை நேர்த்தி செய்யப்பட்ட விதையாக தேர்ந்தெடுத்து வாங்கிக்கணுங்க. அது நம்ம காஃபி விதையை பொறுத்தவரையும் காஃபி வாரியத்திலிருந்து நம்ம விதையை வாங்குறோங்க. அந்த காஃபி விதையை நம்ம சீக்கிரமாக முளைப்புத்திறனை அதிகப்படுத்துறதுக்கு வெதுவெதுப்பான சுடுநீரில் ஒரு 12 மணி நேரம் ஊற வைக்கணுங்க. அது மாதிரி ஊற வைக்கும்போது காஃபியில் நூட்புழு வராமல் தடுக்கலாங்க. அதுக்கப்புறம் அந்த முளைப்புத்திறனை அதிகப்படுத்தலாங்க. முன்னாள் ஈவினிங்கே மாலை பொழுது ஊற வச்சு மறுநாள் காலையில் நீங்கள் 12 மணி நேரம் ஆகும்போது எடுத்து அந்த விதையை நம்ம மேட்டுப்பாத்தி நம்ம தயார் பண்ணி வச்சுருக்க அந்த மேட்டுப்பாத்தியில் ஒவ்வொரு வரிசையும் மேக்ஸ் 5 சென்டிமீட்டர் வரிசை நம்ம ஒரு கோடு போட்டுக்கணுங்க. வரிசைக்கு வரிசை 5 சென்டிமீட்ரு. அதில் விதையை அந்த குப்புறன்னு சொல்லுவாங்க. விதையை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சமமாக ஒரு பகுதி இருக்கும், ஒரு பகுதி மேடாக இருக்கும். மேடா பகுதி மேல் வர மாதிரி, சமமான பகுதி கீழ் வர மாதிரி 1லிருந்து 1.5 சென்டிமீட்டர் ஆழத்தில் நம்ம அந்த விதையை வச்சுட்டு, கோடு போட்டு அந்த விதையை வச்சுட்டு, அதுக்கு மேலே சத்துள்ள எருவு கலந்த மண் கலவை இருக்கு பாருங்கள், அது லைட்டாக மேலே தூவி விட்டு, அதுக்கப்புறம் நிழல் போர்வையாக நம்ம வைக்கோல் அது மாதிரி நம்ம அது மேலே நம்ம சாத்தி வைக்கும்போது ஈரம் காக்கப்படும். இது மாதிரி இதன்போது 40லேருந்து 45 நாளில் முளைப்புத்திறன் ஏற்பட்டு வருங்க. அந்த முளைப்புத்திறன் வந்த பிறகு நம்ம அந்த வைக்கோலை ரிமூவ் பண்ணிடுங்க. இதுக்கு தினமும் நம்ம நீர் தெளிப்பு நீர் இந்த நம்ம பூவாளியில் தெளிச்சிக்கிட்டே இருக்கணுங்க. தினமும் நீர் தெளிச்சிக்கிட்டே இருக்கும்போது உங்களுக்கு 45 நாள்லேருந்து ஒரு 2 இன்ச்சு பூட் லீஃப் வர ஒரு நாற்று கிடைக்கும் நமக்கு. அதில் இருக்கிற அந்த நாற்று நம்ம என்ன பண்ணோம், பாலித்தீன் கவரில் 15 சென்டிமீட்டர் நீளம், 8லேருந்து 10 சென்டிமீட்டர் அகலம் உள்ள ஒரு பாலித்தீன் கவரில் சத்துள்ள மண் கலவை, அசோஸ்பைரம், பாஸ்போபாக்டீரியா, ட்ரைகோடர்மா விரிடி, வேமு, வெர்மி கம்போஸ்ட் எல்லாம் கலந்த கூட்டு கலவையாக கலந்து நம்ம அந்த சத்துள்ள மண்ணில் இதெல்லாம் கலந்து அந்த பாக்கெட்டில் நம்ம நிரப்பி, அதுக்கப்புறம் நம்ம அங்கேருந்து நம்ம முதன்மை நிலை நாற்றங்கால் இருந்து பிடுங்கிட்டு வர அந்த 3 இன்ச்சு இருக்கிற அந்த செடியை நாற்று செடியை அந்த பாலித்தீன் கவரில் நடவு பண்ணிடணுங்க. அந்த நடவு பண்ண அந்த கவரில் நடவு பண்ண அந்த பாக்கெட்டு அதுவும் நிழல் பகுதியான இந்த க்ரீன் ஹவுஸ் பச்சை ஷேட் நட்டுக்குள்ளார தான் நம்ம அது பாதுகாத்து வளர்த்து வரணுங்க. இதில் நோய் வராமல் அடிக்கடிக்க நம்ம கார்பன் டை ப்ளஸ் மேங்கோ சூப்பு 1 லிட்டர் வாட்டுக்கு 2 கிராம் நம்ம நோய் வராமல் ஸ்ப்ரே பண்ணிகிட்டே இருக்கணும், அதை தெளிச்சிக்கிட்டே இருக்கணுங்க. அதே மாதிரி வாரத்துக்கு ஒரு நாள் கம்பல்சரி அந்த ஈரப்பதம் காயறதுக்கு ஏற்ற மாதிரி வாரத்துக்கு ஒரு நாள் இல்லை 3 நாளைக்கு ஒரு முறை தண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும். நம்ம பூவாளியெல்லாம் தண்ணி தெளிச்சிக்கிட்டே இருக்கணுங்க. இப்படி வரும்போது
அந்த பூட் லீஃப் இல்லாமல் 3 ஃபேர் லீஃப் 3 ஜோடிகள் இலை கொண்ட நாற்றுகள் வந்து நம்ம வந்து நடவு வயலுக்கு எடுத்துகிட்டு போய் நடவு பண்ணலாங்க. அல்லனா பென்சில் சைஸ் இருக்கிற நாற்றை வந்து நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு நடவு வயலில் நடலாங்க. இந்த பென்சில் சைஸ் உள்ள நாற்றினுடைய ஹைட் வந்து 40லேருந்து 45 சென்டிமீட்டர் ஹைட் இருக்குங்க. இது வந்து காஃபியில் வந்து நம்ம இடைப்பட்ட பகுதியில் பழுதுன்னு சொல்லுவாங்க. அதாவது கேப் ஃபில்லிங், அதாவது ஒரு பெரிய வளர்ந்த செடிக்கும் இன்னொரு வளர்ந்த செடிக்கும் இடையில் ஒரு நாற்று வைக்கும்போது 40லேருந்து 45 நாற்று ஹைட் உள்ள பென்சில் சைஸ் உள்ள நாற்று நீங்கள் வச்சிங்கன்னா அது உயரமாக இருக்கிறதுனால களைச்செடிக்கு மேலே இருக்கிறதுனால சீக்கிரமாக வளர்ச்சி வந்துருங்க. இது வந்து நம்ம இவ்வளோ நேரம் பார்த்தது வந்து காஃபி நாற்றங்கால் எப்படி தயாரிக்கிறோம், அதிலிருந்து எப்படி பாலித்தீன் கவரில் காஃபி நாற்று வந்து நம்ம பராமரிக்கிறோம், அதுலேருந்து வயலில் எப்படி எந்த ஸ்டேஜில் எடுத்து போய் நடுறாங்கன்னு நம்ம இப்போ பார்த்துருக்குறோம். மேலும் விவரங்கள் பெற கே. முருகன் அவர்களை 096 98 97 32 57 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்.